யோசேப்பை பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ண வேண்டியதில்லை, கல்யாணத்துக்கு முன்னாலேயும் அவன் பிரச்சனைகளை சந்திச்சான். சொந்த குடும்பமே அவனுக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செய்தது. ஆனால் அவர் சொல்லுது, நான் கர்த்தரை மறக்க பண்ணிட்டார். மறக்க பண்ணார்னா என்ன தெரியுமா? பழைய காரியங்களை நான் குப்பையாக பார்க்குறேன். இன்னைக்கு நிறைய பேர் இது குப்பையாக பார்க்குறது தான் பிரச்சனை. சில பேர் இந்த ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும், வரலாறு. அதுலேயும் வரலாறுல ரொம்ப பிடிச்ச வரலாறு என்னன்னு கேட்டால் அவங்க பட்ட துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், இவைகளெல்லாம் திரும்ப திரும்ப அப்படியே கதையாக சொல்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கும். அதையே சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அதனால் அவங்க மறக்கிறதே இல்லை, மறக்க விடுறதும் இல்லை. ஏன்னா அது ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறாங்க. அவங்க லைஃப்பை பற்றி கேட்டாலே உடனே கண்ணீர் வடித்து அந்த பழைய ஸ்டோரியே தான் சொல்லுவாங்க. சில பேருக்கு நல்லா தெரியும், முதல் முறை ஒரு மருமக வீட்டுக்கு வந்திருப்பா, மாமியார் பார்த்துட்டே இருப்பாங்க ஏதாவது நம்ம சொல்லணும் அப்படின்னு. அப்போ அந்த பழைய ஸ்டோரி எல்லாம் ஓப்பன் பண்ணுவோம். நான் இப்படி கஷ்டப்பட்டேன், அவர் இப்படி என்ன துன்பப்படுத்தினார், இப்படி பாடுபடுத்தினார், இவ்வளோ நான் கஷ்டப்பட்டு பண்ணோம். மருமக அப்படின்னு கேட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரே சந்தோஷம், நம்மளுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கே அப்படின்னு. அப்போ ஃபஸ்ட் டைம் சொல்லுவாங்க, ரெண்டாவது முறை சொல்லுவாங்க, மூணாவது முறை கதையை ஆரம்பிக்கும் போது ஆண்டி பால் பொங்குது ஆண்டின்னு ஓடிடுவா. அப்போ அர்த்தம் என்னன்னா, உன் கதை குப்பை, இதை வச்சுக்கிட்டு சும்மா சும்மா பேசிகிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஆனால் இந்த மாதிரி புரியாது. ரெண்டாவது முறை மூணாவது முறை ஆரம்பிக்கும் போது பாதியிலே கதை என்ன ஆகிடும், கட் ஆகிடும். ஆனால் இந்த அம்மாவுக்கு பொறுக்காது. இப்படி சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாளே, நம்ம பேசுகிற கதையை இவ்வளோ நம்ம மனசு திறந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம், அசட்டை பண்ணுறாளே. அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அடுத்த மருமக வர்றதுக்காக பார்த்துட்டு இருப்பான். அவள் எப்போ வருவா, அவள் திருப்பி ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிடும். அந்த பழைய கதையவே எடுத்து வச்சு சொல்லி அழுது வடிஞ்சு, நான் இவ்வளோ பாடுபட்டேன், கஷ்டப்பட்டேன், இதையே பேசி இதையே சிந்திச்சுட்டு இருக்கு. முடிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பழசுலேருந்து வெளியே வரவே முடியாது. they can never come out of the past. See, நிறைய பேர் வந்து இந்த சிம்பத்தின்னே நம்ம சிம்பத்தி வந்து கிரியேட் பண்ணி நம்ம பெத்தட்டிக்காக மாறிட்டோமே தவிர we don't become precious. கத்த சொல்கிறது, அது பழசு தானேப்பா, அது குப்பை தானே, அதெல்லாம் பேசுகிறதுல பிரயோஜனம் இருக்கா, யோசிக்கிறதுல பிரயோஜனம் இருக்கா, அதை விட்டுருப்பா. அதை குப்பையாக நினச்சா தூக்கி உடனே வெளியே போட்டுருவா. அதை பற்றி நம்ம பேச வேணாம், அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க வேணாம்.